நமக்குன்னு ஒரு சில பிளேயர்ஸ் பிடிக்கும், அவங்க டீம் ஜெயிக்கணும்னு நினைப்போம். அந்த ஒவ்வொரு பிளேயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கம்பேக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அவங்க இப்போது சச்சினே எடுத்துக்கோமே, ஒரு 98 96க்கு அப்புறம் இந்த 2004 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சச்சினோட பேர் வந்து இந்தியன் கிரிக்கெட்னாவே சச்சின்ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் அந்த 2007 வேர்ல்டு கப் முடிஞ்சோடனே சச்சினுக்கு வந்து டெண்டுல்கர்னு எழுதலை, எண்டுல்கர்னு எழுதினாங்க. எடுத்து சச்சினோட சகாப்தம் முடிஞ்சிட்டு எண்டுல்கர் அப்படின்னு எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கே வந்து ஒன்ஸ் அந்த ஃபெயிலியர் வரும்போது அவங்க வந்து அப்படி எழுதுறாங்க. ஸோ வந்து அப்போது மறுபடியும் எப்படி கம்பேக் வந்துச்சு 2011 வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா சச்சின் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமான ஸ்கோர் பண்ண செகண்ட் பிளேயர். தில்ஷான் வந்து ஃபஸ்ட் பிளேயர், மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் எடுத்தது. என்ன சச்சின் ஃபைனலில் அவர் அது அடிச்சிருந்தாருன்னா, ஃபைனலில் ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னா அவர் தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மோஸ்ட் ஸ்கோர்டு பிளேயராக இருந்திருப்பார். பட் அந்த ஃபைனலில் சீக்கிரம் அவுட் ஆனங்காட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் செகண்ட் பிளேஸ் போயிடுவார். ஸோ பட் ஒவ்வொரு மேட்ச்லேயும் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஒவ்வொரு மேட்ச்லேயும் அந்த 50 போடுவார். அந்த பாகிஸ்தானோட மேட்சாக இருக்கட்டும், சவுத் ஆஃப்ரிக்காவோட மேட்சாக இருக்கட்டும், எல்லா மேட்சுமே விளையாண்டுருப்போம். அப்படி ஃபைனலில் மட்டும்தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளை மோட்டிவேட் பண்ணும். நம்ம வந்து ஒரு பூஸ்டப் பண்ணோம், ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மேட்ச் நடக்குது, ஜெயிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அன்றைக்கி என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சாய்னா நேவால் கூட சொல்லுவேன். சாய்னா நேவால் வந்து பார்த்திங்கன்னா 2012 போகும்போது யாருமே வந்து சாய்னா நேவால் வந்து பிரான்ஸ் அடிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பார்த்திங்கன்னா பிரான்ஸ் வாங்கியிருப்பாங்க. அடுத்து 16 வேர்ல்டு கப் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட்லேயே தேர்ட் ரவுண்ட்லேயே வந்து அனுப்பிச்சுட்ருவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 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 ஃபாலோவர் எழுதியிருப்பாங்க, நாங்கள் வந்து சைனீஸ் பிளேயர்ஸை வந்து தோக்கடிக்கிற அளவுக்கு ஒரு பிளேயரை நாங்கள் இந்தியாவில் உருவாக்கிட்டோம், நீங்கள் உங்களோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஏன்னா சிந்து வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸு சம்திங் அந்த இது வரைக்கும் போயிருப்பாங்க, ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிருப்பாங்க. ஸோ சாய்னா நேவால் வந்து அதுக்கு ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. 2012லேருந்து அந்த 2016 போகிற வரைக்கும் ஷட்டில்னாவே சாய்னா, ஏன்னா அப்போ சிந்து வந்து டெவலப் ஆகிற பீரியட் அது. ஷட்டில்னாவே சாய்னா அப்படியே வந்து தலையில் தூக்கி வச்சு அவங்க கப் அடிக்க போகிறாங்க. போன தடவை பிரான்ஸ், இந்த தடவை எப்படியும் சில்வர் இல்லைனா கோல்டு இருக்க போகுது அப்படின்னு இந்தியாவே எதிர்பார்த்த ஒரு பிளேயர் ஒரு தேர்ட் ரவுண்டில் தோத்தோன்னே அப்படியே அவங்களோட எதிர்பார்ப்புள்ள அந்த ஒரு செலிப்ரிட்டியை வந்து அப்படியே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து கீழே வச்சு அமுத்திடுவாங்க. திரும்ப வந்து அவங்க 1 or 2 கப்ஸ் ஜெயித்தாலுமே கூட அவங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்களால ஃபில் பண்ண முடியல. திரும்ப வந்து அவங்களோட அந்த ஒரு மேட்ச் திரும்ப ஒரு காமன்வெல்த்துன்னு நினைக்கிறேன், காமன்வெல்த் கேமில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அப்படியே கிராஜுவலாக ஜெயிச்சு ஃபைனல் போய் சைனீஸ் பிளேயரை வந்து செமிஃபைனல்ஸ் தோக்கடிச்சு சிந்து வந்து ஃபைனலில் ஆக்சுவலாக தோக்கடிப்பாங்க. பிரான்ஸ் வாங்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து 2012 ஒலிம்பிக்ஸில் வந்து அவங்க அவ்வளோ என்ன சொல்கிறது, உணர்ச்சி வசப்பட்டு அவங்களோட எமோஷனை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு கோபிச்சந்த் கிட்ட போய் இது பண்ணுவாங்களே தவிர இது பண்ண மாட்டாங்க. பட் அந்த காமன்வெல்த் கேம்ஸில் ஜெயிச்சோன்னா இட்ஸ் அ கம்பேக் அவங்களுக்கு. அந்த ஒரு 2 வருஷம் தோல்வியிலேருந்து அவங்க திரும்ப ஒரு விக்ட்ரியை ஜெயிக்கிறாங்க. ஸோ அந்த கம்பேக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து அவங்கள பார்த்து நம்ம ஒரு அந்த கேம் விளையாடுற எல்லாருக்குமே ஒரு பயங்கர ஒரு பெரிய லெவல் பூஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். திரும்ப வந்திருக்காங்க, திரும்ப ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ட்டு.